Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பி கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே ஈஸியாக இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கார்னை இந்த மாதிரி தனித்தனியாக உதுத்து வச்சுக்கோங்க. கத்தியில் கட் பண்ணாமல் கையால் உதுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அது உடையாமல் ஃபுல்லாக வரும். ஒரு பாத்திரத்தில் கார்ன் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்னை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா பாயில் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வரைக்கும் இந்த அளவுக்கு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுத்தமாக போகிற அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சுடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்போ இதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் எல்லா சைடும் நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வரும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே கோட் ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கார்னை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நம்ம சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கார்னை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். மொத்தமாக சேர்த்து ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ நான் 4 பேட்சாக இதே மாதிரி பிரித்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். போட்ட உடனே பொரிகிற அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அந்தளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு பொரித்து எடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது நல்லாவே பொரிஞ்சு வந்துடும். எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதமுள்ள கார்னையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ண கார்னை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்க்குறதால புளிப்பும் காரமும் சேர்ந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இது கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் இன்னும் கூடவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்முடைய ஸ்பைசி அண்ட் கிறிஸ்பி கார்ன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லேயே இதை ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.